ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஏசாயா 41:15. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எத்தனை இனிமையானது. அவர் நம்மை காணும்போது கூர்மையான எந்திரத்தை போல காண்கிறார். மலைகளை மிதித்து நொறுக்கக்கூடிய வல்லமையுள்ளவர்களாய் காண்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை செய்யும் முன் முதலில் ஜெபித்து விட்டு செய்வீர்கள் என்றால் அந்த காரியம் உடனே வாய்க்கிறதை காணலாம். ஜெபிக்காமல் செய்வீர்கள் என்றால் நீங்கள் மழுங்கிய கோடாரியைப் போல உங்கள் காரியம் ஒன்றும் வாய்க்காது. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை கூர்மையாக்கி கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்கள். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்த நேரம் ஒதுக்குங்கள். கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகைகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பல வேளைகளில் நமது சரீரம் களைத்து விடக்கூடும், சோர்வுற்று விடக்கூடும், ஜெபிக்க முடியாமல் தொய்ந்து போகக்கூடும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டிகளாய் இருப்பீர்கள். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகும். ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காக்கும் பரமதந்தையே, ஆண்டவரே, உங்க கிருபையின் மிகுதியால் எங்கள் மீறுதல்களிலிருந்து எங்களை மீட்டெடுத்து உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றிட என்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை உங்களுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் காலை முதல் இரவு படுக்கை செல்லும் வரையிலும் அனைத்து தீமைகளுக்கும் சாத்தானின் கண்ணிகளுக்கும் இச்சைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த உலக வாழ்வில் நாங்கள் சந்திக்கிற சவால்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், சோர்வுகளை சகல வல்லமை நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தைரியமாக எதிர்கொண்டு மேற்கொள்ள எங்களை பலப்படுத்திட ஜெபிக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் நடக்கவும் உமக்கு பிரியமானதை செய்து உம்மை மகிமைப்படுத்தவும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காத்திடவும் தேவரீர் கிருபை தந்தருள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைந்திருக்கவும், பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும், கர்த்தர் தாமே ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளை தேவ ஆவியினால் நிரப்பி அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கவும், ஆசீர்வாதமாக வாழவும், கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் செயல்படவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடிய வியாதிகளினால் தாக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வரும் ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தள்ளவும், கோர விபத்துக்களில் சிக்கி படுகாயமடைந்து சிகிச்சை பெறுகிறவர்கள் விரைவான சுகம் பெறவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், போக்குவரத்து ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். கடன் சுமையினால் கஷ்டத்துக்கு உள்ளானவர்கள் கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்களை திறந்தள்ளவும், குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்க கேட்டவர்களது வாழ்வில் அற்புதங்களை செய்கிற கர்த்தர் கிரிய செய்யவும், நெஞ்சங்களை மாற்றி ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல வருடங்களாக வேலைக்காக முயற்சிக்கும் மக்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி வேலை கிடைத்திட செய்யவும், பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவர்கள், வேலை மாறுதலுக்காக, இடமாறுதலுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் எனவும், எங்கள் தேசத்தில் புதிய திட்டங்களினாலே பல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க செய்யவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே கர்ப்பஸ்திரிகளை பாதுகாத்து சிசு ஆரோக்கியத்தோடு வளர்ந்து குறித்த காலத்தில் சுகப்பிரசவத்தை தந்தள்ளி தாயும் சேயும் செட்டையின் மறைவில் காத்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், பெருகி வரும் ஊழல், லஞ்சம், தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல், விற்பனை, ஆழ்கடத்தல், கொலை, கொள்ளை, பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள், பாலியல் பலாத்காரம், வன்கொடுமை போன்ற சமுதாய சீர்கேடுகள் முற்றிலும் ஒழிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், சத்தியத்துக்கு செவி கொடுக்கவும், வருகைக்கு ஆயத்தப்படவும், இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, விடுதிகளில் தங்கி படிக்கிற, வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், பெண்கள் தீய கண்களுக்கும் தீய இச்சைகளுக்கும் தீய பழக்கங்களுக்கும் விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி திருமணம் கைகூடிய ரட்சியவும், அவர்கள் ஆசீர்வாதமாக வாழவும் தேவன் இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். மிஷினரிகள், ஊழியர்கள், அவர்கள் நலன் காக்கப்படவும், ஆத்மாதாய பணியில் தெய்வீக ஒத்தாசையும் கிருபையும் தந்திடவும், பணித்தளங்களில் தேவ மகிமை வெளிப்படவும், ஊழியத்துக்காக கொடுக்கிற ஜெபிக்கிற கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.